மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த தலைவர் திரு திருச்சி சிவா இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் அறிக்கை முக்கியமாக சில அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது. மாநில உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுயாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆளுநருடைய அதிகாரம் குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா அதிமுகவுடைய மூத்த தலைவர் திரு செம்மலையும் எங்களுடைய விவாதத்துல பேசிட்டு இருக்காரு. அவர் குறிப்பிடுறாரு, யதார்த்தத்திற்கு பொருந்தாத விஷயங்களை திமுக வலியுறுத்துவதாக விமர்சிக்கிறார். யதார்த்தம் எது என்பதற்கான விளக்கத்தை அவர் தான் சொல்ல வேண்டும். அதாவது அடிப்படையில் இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலே உருவான ஒரு நாடு. ஆனால் பெயரளவிற்கு கூட்டாட்சி தத்துவம் உடைய நாடாகவும் நடைமுறையில் அப்படி இல்லை என்ற வேதனையும் அறிஞர் அண்ணா அவர்களே வெளிப்படுத்தியிருக்கிறார். அவரும் அந்த கட்சியில மூத்தவர் தான். அண்ணாவை கொஞ்சம் தெளிவாக தெரிந்திருந்தால் தெரிந்திருக்கும். அண்ணா மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறார், நாட் அட் ஆல் ஹாப்பி டு பி a சீஃப் மினிஸ்டர் இன் திஸ் செட்டப் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இங்க பேருக்கு தான் கூட்டாட்சி தத்துவம் இருக்கு. அதுவும் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் மாநிலங்களுடைய அதிகாரங்கள் குறைக்கப்படுவதோடு எல்லை மீறி அதற்குள்ளே நுழைகிற நிறைய சட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டன. அதனால மாநில சுயாட்சியை பெற வேண்டும், மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். இந்த அடிப்படை பலம் இல்லாமல் இந்தியா என்கின்ற கூட்டாட்சி அமைப்பு பலமாக இருக்க முடியாது என்பது எல்லோரும் உணர்ந்த ஒன்று. ஆக அதை இப்போது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தவுடன் இதற்கு நாங்கள் முன்னுரிமை தருகிறோம். அது மாதிரி ஆளுநர் பொறுப்பு என்பது ஒரு மாநில அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டியதை செய்ய முடியாத அளவிற்கு தடையாக இருப்பதை தடுக்கின்ற அளவிற்கு தேவையான திருத்தங்கள் செய்யப்படுகிறது. அதுதான் யதார்த்தம், இதெல்லாம் நடைமுறை. அந்த கோணத்திலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநில கட்சியாக இருந்தாலும் மாநில நலன்கள் அத்தோடு ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய எல்லாவற்றையும் ஒரு கருத்திலை கொண்டுதான் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டது. நாடும் நமதே 40ம் நமதே, அதுதான் திமுக தலைவர் திரு ஸ்டாலினுடைய இலக்கா இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு. ஆனா 11 புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மும்முனை போட்டியாக வேற இங்க களம் மாறி இருக்கு. அது உங்களுக்கு சவாலா அமைஞ்சிராதா புதிய முகங்கள்ங்கிறது? இல்ல திமுக தலைவர் மீதான, சின்னம் மீதான, ஆட்சி மீதான, நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கையாக பார்க்கிறீங்களா? ஆனாலும் புது முகங்கள்னு சொல்றீங்க. அந்த காலத்திலிருந்து அனுபவம் மிக்கவர்கள் ஒரு பிரிவாகவும் புதியவர்கள், இளைஞர்கள் சேர்கிற போதுதான் ஒரு அமைப்பு எப்போதும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். அதாவது நாடாளுமன்றத்திற்கு இளைஞர்கள் செல்கிற போது பொறுப்புணர்ச்சியுடன், அக்கறையுடன் செயல்படுவார்கள். அவர்களுக்கு வழிகாட்ட ஏற்கனவே அனுபவம் பெற்ற மூத்தவர்களும் இருப்பார்கள். ஆக இரு தரப்பையும் கலந்து, அதே மாதிரி பல்வேறு பகுதிகளில் உள்ள பல தரப்பிலிருந்து பிரதிநிதித்துவத்தை தருகின்ற அளவிற்கு மிக தெளிவாக தேர்ச்சி பெற்றிருக்கிற வேட்பாளர் பட்டியல் தான் இது. நன்றி சார். இணைப்பிலிருந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.